குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சுந்தரராஜன். ஸோ முதல்ல டிஸ்கிளைமரை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னையோட 50 பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். ஓகே, மார்க்கெட் வந்து நேற்றுக்கு முடிஞ்ச இடம் இந்த இடம். ஸோ நாம் என்ன சொல்லியிருந்தோம், இந்த ப்ரீவியஸ் டேக்கு மேலே ப்ரைஸ் சர்ச்சைன் ஆனால் லாங் போகலான்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இங்கே வந்து இந்த லெவல் வரையும் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு கீழே தான் நம்ம புட் சைட் சொல்லியிருந்தோம். ஐ மீன் இந்த சப்போர்ட்டுக்கு கீழே. ஸோ அது வரையும் லாங் தான், பை ஆன் டிப்ஸ் தான். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து பையர் வித் பையிங் ப்ரெஷர், நல்லா அருமையான கேண்டில். ஆனால் உடனே ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டுமா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். ஸோ எதிர்பார்த்தபடியே மார்க்கெட் தாண்டாமல் அங்கேருந்து ரிவர்ஸ் அடிச்சுது. பட் ரிவர்ஸ் அடிச்சுன்னா கீழே வரல. ஸோ அங்கேருந்து திருப்பி ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு நடுநிலையே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போச்சு. திருப்பி இங்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி திருப்பி மார்க்கெட் கீழே வந்தது. ஸோ மார்க்கெட் கீழே விழ போது இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பீரி அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கோட லோவில் இன்ட்ராடே ஸ்விங் சொல்லுவோம், அந்த லோலையே சப்போர்ட் எடுத்து நேற்றுக்கே நம்ம சொல்லியிருந்தோம், ஓப்பனிங் ரேஞ்சில் மார்க்கெட் கீழே வந்துன்னா ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும், தைரியமாக எடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த பச்சைக்காண்டில் பார்த்துட்டு எடுத்தீங்கன்னா, ஏன்னா இது ஃபுல்லாக பையிங் ப்ரெஷர், எப்போ வேணால் மார்க்கெட் திரும்பும். இங்கேருந்து திரும்பலாம், இவ்வளோ தூரம் திரும்பலாம். இதுக்கு கீழே தான் நமக்கு புட் ஆப்ஷன். இதுக்கு கீழே புட் ஆப்ஷன் கிடையாது. எப்பவுமே ஸ்ட்ராங் பையிங் கேண்டில் விட பையிங் கேண்டில் வித் பையிங் ப்ரெஷர் ரொம்ப பவர் அதிகம். ஓகேவா? ஸோ அதனால இது மார்க்கெட் எவ்வளோ தூரம் வந்தாலும் இது வரையும் இந்த ரேஞ்ச் வரையும் திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு மார்க்கெட் திரும்பி. அதனால நம்ம எடுக்கலாம். பட் இந்த ஓப்பனிங் ரேஞ்சு இந்த ஸ்விங்கை மார்க் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஒரு தைரியமாக ஒரு 5 மினிட்ஸில் க்ரீன் கேண்டில் பார்த்து எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இதுக்கு தான் வைக்க போகிறீங்க. ரொம்ப கம்மி ஸ்டாப் லாஸ், டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் இது. ஸோ அதுதான் இங்கே நடந்தது. டார்கெட் எடுத்தது திருப்பி மார்க்கெட் இங்கே வந்து திருப்பி கீழே விடாமல் நம்ம மார்க்கெட் வந்து இந்த நேரம் வியூ பார்த்துட்டு நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், மார்க்கெட் சைட்வேஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மார்க்கெட் கீழே வரும்னு நினச்சோம். ஆனால் மார்க்கெட் வந்து மார்க்கெட் அங்கேருந்து திருப்பி சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து இங்கேருந்து ஹையர் ஐ ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அதுதான் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சு. பட் ஆனால் ரொம்ப சஸ்டைனபிள் திருப்பி மார்க்கெட் வந்து ஹைலி வலாட்டிலிட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப வலாட்டிலிட்டி. நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டு போமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் வந்து ஓகே, மார்க்கெட் ஒரு கட் ஃபீலிங் ஸ்மால் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணலாம். 100% வந்து ஓகே மார்க்கெட் மேலே போகணும்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன ஒரே அட்வான்டேஜ், இந்த பையிங் ப்ரெஷர். இந்த பையிங் ப்ரெஷர் இருக்கனால மார்க்கெட் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை உடைக்கல. இந்த ஸ்ட்ரக்சரையோ இல்லை இந்த ஸ்ட்ரக்சரையோ உடைச்சது அப்படின்னா நம்ம பயப்படணும். உடைக்காம மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக வந்த மார்க்கெட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் லோக்கு கீழே க்ளோஸ் வைக்கல, கரெக்டாக அங்கேயே வச்சு மார்க்கெட் ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகி அங்கேயிருந்து மார்க்கெட் போயிருக்கு. அதே மாதிரி இவ்வளோ தூரம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்த மார்க்கெட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் உடைக்க முடியல, திருப்பி அங்கேயிருந்து மேலே போயிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம இங்கே எடுக்கட்டாலும் இங்கே எடுக்க ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் அதெல்லாம் ப்ராக்டிக்கல் நடக்காது. ஏன்னா வீக் எக்ஸ்பைரி கண்டிப்பாக மார்க்கெட் கீழே எல்லாம் எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் மார்க்கெட் மேலே போயிடுது. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்தது. இன்னைக்கு ட்ரேட் ஆக்சுவலாக கிடைக்கல. ஏன்னா நம்ம வந்து ஐடி வலாட்டிலிட்டினால கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். அதனால இன்னைக்கு ட்ரேட் கிடைக்கல தான் நம்ம சொல்லணும். முடிஞ்ச வரையும் இந்த மாதிரி ஓப்பனிங் ரேஞ்சு பிரேக் அவுட் ஆனால் எடுத்தால் சேஃபாக இருக்கும். ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் ஆகி இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் போச்சு, ஆனால் மேலே போகாமல் அப்படி நீங்கள் இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்து கூட திருப்பி ஸ்டாப் லாஸ். என்ன இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலி செல்லிங் ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்ம பயம். என்னதான் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆனாலும் இங்கே இருக்கிற இந்த செல்லிங் ப்ரெஷர் தான் நமக்கு பயம், ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு பயம். ஏன்னா இதே இந்த செல்லிங் ப்ரெஷர் இல்லைன்னா மார்க்கெட் மேலே எடுத்துகிட்டு போயிடும். இந்த இடத்துல போனால் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக ரிஜெக்ட் ஆகுது. அதனால தான் இவ்வளோ பெரிய பையர் இருந்தும் இடத்துல மார்க்கெட் கீழே இறங்கிச்சு. ரீடெஸ்ட்லையும் மார்க்கெட் எல்லாம் சஸ்டெயின் பண்ண முடியல. திருப்பி அடுத்தது சாயங்காலம் தான் உங்களுக்கு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 3 மணிக்கு தான். 3 மணிக்கு மேலே நம்ம ட்ரேட் பண்ண பிகினர் நம்ம வந்து ட்ரேட் பண்ணாமல் இருக்குதா நல்லது. ஸோ இதுதான் இன்னியோட ப்ரைஸ் ஆக்ஷன். இப்போ நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் ஆரம்பிக்கிறோம். 12th ஆகஸ்ட் ஆரம்பம். அதுக்கு முன்னாடி டீட்டெயில்ஸை உங்களுக்கு கார்டில் போடுறேன், பாருங்கள். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாம் ஸ்ட்ராங்காக கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல் ஆகும். பட் நாளைக்கே சேர்ந்து நாளைக்கே ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியாமல் இருந்தால் கூட சரி, இல்லை கொஞ்சம் பிகினர்ஸ் எனக்கு அவ்வளோவா ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்னு நினைச்சாலும் சரி,
இல்லை உங்களுக்கு வந்து ஒரு சாதாரண பிளைன் ஆப்ஷன் கால் தான், பிளைன் மெனியில் இருந்தால் தெரியும், உங்களுக்கு எட்ஜிங் வச்சு பண்ண தெரியாது அப்படின்னாலும் சரி. ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணி முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளியர் ப்ரொஃபஷனல் ட்ரேடராக நீங்கள் மாற்ற வாய்ப்பு இருக்குது. எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். பிளைன் கால்ஸ் எப்படி, ஃபீச்சர்ஸ் எப்படி, அப்புறம் எட்ஜிங் எப்படி எடுக்கிறது, எப்படி ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறது, ஆப்ஷன் பையிங் வித் செல்லிங் எப்படி பண்ணுறது. ஸோ எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஒரு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும், எல்லாமே தெரிஞ்சிடும். தெரியாதுன்னு ஒன்றும் கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு ட்ரேடு இருப்பாங்க, ப்ராஃபிட் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு தெரியாது. ஓகேவா? பிசிஆர்னா என்னன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி லாங் பில்டப்னா என்ன தெரியாது, ஷார்ட் பில்டப்னா என்னன்னு தெரியாது. ஸோ நம்ம கோர்ஸில் படிக்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். என்ன அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். கோர்ஸ் முடிச்சா அடுத்த நாள் நம்ம லாபம் வருமானு கேட்டால் வராது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட் எப்படின்னா லேர்ன் ஏர்ன் ப்ராக்டிஸ். நம்ம இந்த சைக்காலஜியில் நம்ம ட்ரெயின் ஆகும் பார்த்தீங்களா, அதுக்கு தான் நமக்கு டைம் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஒரு மாதம் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். நம்ம டீட்டெயிலாக க்ளீனாக உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். நீங்கள் வந்து அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் புதுசாக வேறு எந்த யூடியூப் வீடியோஸோ எதையுமே நீங்கள் பார்க்க வேணாம். அது எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரியாக இருக்கும். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுங்க. மெயில் ஐடியும் கொடுத்துருக்கோம், இன்ஃபர்மேஷன் கொடுங்க. அது மற்ற ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு நம்ம சொல்கிறோம். 12th August கிளாஸ் ஆரம்பம். டெய்லி ஈவினிங் 7:30 to 8:30. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை தவிர நாம் என்ன பண்ணுறோம், லைவ் சப்போர்ட்டும் கொடுக்குறோம். ஒரு மாதம் கழிச்சு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கூகுள் மீட்டில் 1 month லைவ் சப்போர்ட் கொடுக்குறோம். ஸோ மார்க்கெட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்ட்ராட்டஜி, எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான், இண்டிகேட்டர் கிடையாது. ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு சொல்லி தருவோம். ஸோ அதில் ஏதாவது ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி நீங்கள் மைண்டில் வச்சுட்டு அந்த செட்டப் வந்தால் அப்படி தான் நீங்கள் ட்ரேடிங் வச்சு அப்போ தான் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட். ஓகே, இப்போ நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இதை எடுத்துடலாம். இந்த ட்ரெண்ட்ல எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக ஐஆர்ஐ வச்சு தான் போயிட்டு இருக்கு. மார்க்கெட் இந்த நிமிஷம் வரையும் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஐஆர்ஐ தான் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நேற்றுக்கே நம்ம சொன்னோம். என்ன சொன்னோம் அப்படின்னா, உங்களுக்கு டே வைஸில் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ரேஞ்சை தொடணும்னு சொன்னோம். இந்த ரேஞ்ச் தொடனா அதுக்கப்புறம் அந்த ரேஞ்சு சொல்லிட்டோம். இந்த ரேஞ்ச் வந்து நிற்குது ஆல்மோஸ்ட். இதோட மேக்ஸிமம் வந்து 367. ஸோ இன்னைக்கு 37, இன்னைக்கு எவ்வளோ போயிருக்கு, மார்க்கெட் 342 வரையும் போயிருக்கு. ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறது, இந்த இடத்த தொடுதா இல்லை இதையும் உடச்சி மார்க்கெட் 513 வரையும் போகுதா அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா வந்து 23,453 100 பாயிண்ட் அப்ல போயிட்டு இருக்கு. இப்போ 100 பாயிண்ட் அப்ல போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெசிஸ்டன்ஸை நாளைக்கு கேப் அப்படியே தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை கேப் அப்படியே தொட்டுட்டு மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நிமிஷம் இந்தியா விக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இந்தியா விக்ஸ் பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, ஆக்சுவலாக இன்னைக்கு நீங்கள் மார்னிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி மார்னிங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆரம்பத்தில் டவுனாக இருந்தது. நிஃப்டியை பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவாக இருந்தது. நிஃப்டியை பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தது. ஸோ நிஃப்டி பாசிட்டிவ், பேங்க் நிஃப்டி நெகட்டிவாக இருக்கிறதுனால தான் இந்த உங்களுக்கு ட்ராப் கீழே வாங்கிச்சு. இல்லைன்னா மார்க்கெட் அப்படியே மேலே போயிருக்கணும். மார்க்கெட் இன்னைக்கு இவ்வளோ பையிங் ப்ரெஷர் இருக்குன்னா மார்க்கெட் மேலே போக வேண்டிய மார்க்கெட் ஏன் திரும்பி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கு நிஃப்டியில். அப்படியே பேங்க் நிஃப்டி பாருங்க அப்படியே நெகட்டிவாக இருக்குது. பேங்க் நிஃப்டி கீழே வந்ததுனால தான் நிஃப்டி நீங்கள் மார்னிங் ஓப்பனிங்கில் வந்து மேலே போகல, இல்லைன்னா மார்னிங்கே மேலே போயிருக்கு. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து முன்னே ட்ராக் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் 10:30 மணிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி சப்போர்ட் கொடுத்ததுனால தான் மேலே போச்சு. எப்பவுமே நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஆப்போசிட்டாக போச்சுன்னா நம்ம அந்த மாதிரி ட்ரேட் எடுக்காமல் இருக்குது தான் நல்லது. அதுதான் நம்ம டெலிகிராமில் கூட சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ நாளையை பொறுத்த வரையும் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த சப்போர்ட் உடச்சதுன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம அதாவது இந்த லைன் வச்சு, இந்த லைன் பிளாக் கலர்ல போடுறேன்.
இந்த பிளைன் கீழே சப்போர்ட் எடுத்து சப்போஸ் ஒரு சின்ன கேப் டவுன் ஆகி மார்க்கெட் இங்கே சஸ்டெயின் ஆச்சுன்னா கூட நம்ம தைரியமாக வந்து கால் சைட் ட்ரை பண்ணலாம். அப்படி சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்துருச்சுன்னா இதுக்கு கீழே போனா ஒண்டி தான் நம்ம ஷார்ட் சைடு போகணுமே, அதுக்கு முன்னாடி ஷார்ட் சைடு போகக்கூடாது. இதுக்கு கீழே வந்தால் தான் ஷார்ட் சைடு. டில் சச் டைம் பை ஆன் டிப்ஸ் தான். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, இங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, இங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிடுது, இங்கே இப்படி வந்து இப்படி இருந்தால் திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் கேப்பாக பார்ப்பாரு, ஏன்னா இப்போ ஆல்ரெடி 100 பாயிண்ட் அதிகமாக இருக்கு, 430 ஆல்மோஸ்ட் கேப் அப் ஆயிருக்கு. அப்படி கேப் அப் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ 340 440 வச்சுக்கலாம். அடுத்த 513 தாண்டினதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து நம்ம கால் சைடு எதிர்பார்க்க முடியுது. அப்போ நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்ல தான் இந்த 513 பிரேக் அவுட் ஆகி ஒரு ரீட்ரேஸ் எடுத்தால் தான் நம்ம கால் சைடு போக முடியும். இனி மாதிரி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தைரியமாக இந்த இடத்துல வந்து ரீட்ரேஸ், இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகலாம். இல்லை அப்படியே ப்ரீவியஸ் டே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அங்கே ஒரு ரீட்ரேஸ் எடுத்துன்னா அப்படி நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, 2 விதமாக ட்ரை பண்ணலாம். ஒன்றும் ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணி ஒரு ஜஸ்ட் கீழே வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போனாலும் சரி, இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் டே பிரேக் அவுட் எடுத்து ஒரு ரீட்ரேஸ் எடுத்தாலும் நம்ம கால் சைட் ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒன்றும் முடியாது. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் த ஆக்ஷன். இதுக்கு கீழே மார்க்கெட் கீழே வந்து நான் அப்படி தான் நம்ம ஷார்ட் சைடு போகலாம். ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.